bloody sweet. Hello everyone and my name welcome to Navaje. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா கூலி படத்துல இருந்து பவர் ஹவுஸ் அந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி திஸ் இஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ரேப்பா இல்லாட்டி 100 டேஸ்க்கு வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸோட பேக் ஷாட்டை நாகார்ஜுனா சார், ஷோபின் சார், சத்யராஜ் சார் அவங்களோட பேக் ஷாட்லாம் லைக் வந்து அதை கிளிப் மாதிரி ஒரு பண்ணிட்டு அந்த 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 சாங் அந்த கிளிப்க்கு ஒரு சாங் போட்டிருந்தாங்க பவர் ஹவுஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஒரு சாங்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ரிலீக்கல் வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் சாங் எப்படி இருக்க போதாது அந்த சின்ன கிளிப் கேட்டதுக்கே வந்துட்டு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. நம்ம அனிருத் அண்ட் அறிவு ரெண்டு பேரோட காம்பினேஷன். இந்த சாங் வந்துட்டு நம்ம அறிவு தான் வந்துட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ எப்படி இருக்க போகுது லைக் வந்துட்டு இது கண்டிப்பாக அனதர் ஹுக்கும் அலப்புற தலைவர் அலப்புற அந்த சாங் மாதிரி இருக்க போதா. ஏன்னா இப்போ ஜெயிலில் வந்துட்டு ஹுக்குமு ஓகேவா, ஹுக்கும் சாங்கு. இது வேட்டையனில் வந்துட்டு ஹண்டர் வந்தா. ஸோ கூலியில் வந்துட்டு பவர் ஹவுஸாக தான் இருக்க போது. ஸோ கேட்டுருவோம் அதோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் காமாக இருப்போம் சரிங்களா. ஸோ let's watch with countdown 3, 2, 1 go. இயர்ஃபோன் மஸ்ட்டுங்க சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் குறைவா வச்சு பாருங்க, பிகாஸ் காது சவு கிளிய போகுது. சொல்லல மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் வசரட்டுமே தேக்கோ அழகு மொத்தமே now குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயமல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெலசி ஒன்ன பத்தி பேசுதா கூலி பவர் ஹவுஸ் எனக்கும் குறையாத மவுசே மலைகள் ஒதுங்கட்டுமே உலகம் உணரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே சில்லு பறக்கட்டுமே கரங்கள் ஷேடோ போதுங்க. அழகு மொத்தமே Bro, what is this?
என்னையா பண்ணி வச்சிருக்க, 2 பேரும் 2 விட்டா என்ன என்ன இது ரிலிக்ஸ் மியூசிக் தெரிக்குது. ரிலிக்ஸ் வந்துட்டு டாப் நாச். ஓகேவா, லைக் வந்து ஜெயிலர்ல அந்த ஒரு லிரிக்ஸ் லைன்ஸ்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா, லைக் ஃபேன்ஸ்க்கு எழுதுற மாதிரி லைக் வந்து கனெக்டா இருக்கும். ஹண்டர் வந்தாலும் அது ஒரு வேற ஒரு இதுல இருக்கும், ஜோன்ல இருக்கும். இது பவர் ஹவுஸ் உண்மையிலே பவரா இருக்கு. லைக் வந்து பவர் ஹவுஸ்னா அணிதான். ஓகேவா, அங்க இருந்தா பவர்லாம் அப்படி ஜென்ரேட் ஆயிட்டு நம்மளுக்கு எனர்ஜி ஏறுது பாடியில. ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ லைன்ஸ்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்குங்க, உண்மையை நல்லா இருக்கு. அது லைக் வந்துட்டு அஸ் அ ஃபேனா நம்ம பாடுற மாதிரி இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஷார்ட்ல தலைவரை காமிச்சிருந்தாங்க. அது அவர் லுக்கு மனசு 70 ஏஜா 70 இருக்குமா, சாரி எனக்கு மறந்து போச்சு எக்ஸாக்டான அவரோட ஏஜ் அப்படின்ட்டுன்னு. ஸோ சாரி. ஸோ ஐ திங்க் 70 ரைட், 74. ஓகே 74. மனசு லுக்கு நான் கூட அப்படி இல்லை. நம்மலாம் இந்த 30s தானே இருக்கோம், 30 தானே இருக்கும். அவர் என்ன மனசன் சும்மா திரும்ப பார்த்தாலே செம்ம ஸ்டைலு. ஸோ ஒரு ஷார்ட்ல காமிச்சாங்க. அப்புறம் அந்த ஒரு ஷேடோலேருந்து நடந்து வருது ஒரு ஷார்ட் பார்த்தோம்ல, கூஸ்பம் எனக்கு ஆகுதுங்க உண்மையிலே. ஓகேவா, ஸோ அந்த எனர்ஜி, இந்த சாங் ஃபுல்லாக எனர்ஜி. தலைவர் அந்த தலைவர் எனர்ஜி, அந்த தலைவர் ஃபேன்ஸ் சொன்னாலே எனர்ஜி, சரிங்களா. ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணது என்னன்னா தலைவரோட ஸ்பீச் கூலி படத்துல. ஓகேவா, ஜெயிலர் இதுக்கு பேசினாரு, இது முன்னாடி பேசியிருக்காரு. பட் ஜெயிலர்ல தான் ரொம்ப வைரலா இருந்துச்சு அவரோட ஸ்பீச்சு. எல்லாரும் கலாய்ச்சிட்டு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேட்டையன் ஆடியோ லான்ச் பேசினாரு. அடுத்தது கூலியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு ட்ரெய்லரோட வேற ப்ரொமோஷன் இல்லை, ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லல. பட் ட்ரெய்லர் அதுக்கப்புறம் ஒரேடியா என்ன சொல்றது படம் தான் அப்படின்னு தான் லோகேஷ் சொல்லியிருந்தாரு. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதோ ஒன்றுனா ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்குங்க, உண்மையாக நல்லா இருக்கு. ஸோ மோனிகா அது வந்துட்டு ஒரு மாதிரி பெப்பி வைபா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ மோனிகா வெலுவாஞ்சியா, ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து செம்மையாக வைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பூஜா ஹெக்டே ஃபேன்ஸு, முக்கியமாக ஷாபின் சார் ஃபேன்ஸாக ஆயிருப்பீங்க எல்லாரும். நான் முக்கியமாக ஆயிட்டேன் அவர் டான்ஸ்க்கு. ஸோ அந்த சாங் ஒரு மாதிரி வேற ஒரு ஜான்றாலும் அது வைபாச்சு. இது வந்துட்டு உண்மையிலே இது எனர்ஜிக்கு லைக் வந்துட்டு என்ன சொல்றது, ட்ரக் ஏத்துற மாதிரி. ஓகேவா, அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கல. ஸோ சாங் அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி கொடுக்குது. ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ வேற என்ன சொல்றது, சாங்கை பத்தி உங்களுக்கே தெரியும், சரிங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாங்கை கேட்டுட்டு பிடிச்சா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, டைம் இருக்கும், சரிங்களா. ஸோ யா இது சொல்லி முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.